கொத்தமல்லி ஒரு கட்டு இந்த போல் வாங்கினா ஃபஸ்ட்டு நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வேரெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இதெல்லாம் க்ளீன் பண்ணிக்கலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு நமக்கு இதுலேயுமே சில இலைகள் வந்துட்டு அழுகி போய் காஞ்சி போய் இந்த மாதிரிலாம் இருக்கும். ஒன்ஸ் வந்து ஃபுல்லாகவே நம்ம பிரிச்சிடணும். இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் ரிமூவ் பண்ணிடணும். இது ஒன் டைம் வேலை தான். நம்ம செஞ்சோம்னா நமக்கு அதுக்கப்புறம் ஹோல் மந்த்துக்கு ஃப்ரீயாக இருக்கும். ஒரு ஆர்கனைஸ்டாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து க்ளீன் பண்ணியே எடுத்து வச்சுட்டு வருவோம். வேண்டாங்கிறதெல்லாம் தூக்கி போட்டுட்டு நல்ல இலைகளை மட்டும் வைப்போம். கொஞ்சம் கசகசன்னு இருந்தாலும் அதை ரிமூவ் பண்ணிடலாம். அப்போ தான் மற்றது கெட்டு போகாது. எஸ்பெஷலி அடியில் பார்த்திங்கன்னா தான் இந்த மாதிரி கசகசன்னு இருக்கும். அழுகி போன இலைகள், பழுத்து போன இலைகள்லாம் இருக்கும். அதுதான் மெயினாக நம்ம க்ளீன் பண்ணணும். மேலெல்லாம் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும். இதே போல் எல்லாத்தையும் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நான் சுத்தம் பண்ணி எடுத்துட்டேன். தண்ணியில் போடக்கூடாது. ஓரளவுக்கு ட்ரை க்ளீன் தான் பண்ணணும். நம்ம தேவையில்லாததெல்லாம் கழிச்சு கட்டிட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். இதை நான் 2 விதமாக ஸ்டோர் பண்ணுவேன். ஏன்னா நிறையா இருக்குது. அரைக்கட்டு மல்லிக்கீரை இது. ஸோ இதை நான் 2 விதமாக ஸ்டோர் பண்ணுவேன். 2 மெத்தடையும் பார்ப்போம். ஃபஸ்ட்டு ரெகுலர் யூஸ்க்கு, டெய்லி யூஸ்க்கு எடுக்கிறத எப்படி ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் எடுத்துக்கலாம். நான் வந்துட்டு ஸ்வீட் பாக்ஸ் வரும் இல்லையா ஃபெஸ்டிவல் டயத்தில், அந்த மாதிரி ஒரு நார்மல் ஸ்வீட் பாக்ஸ் தான் எடுத்திருக்கேன். இந்த பாக்ஸ்குள்ளார பேப்பர் போட்டுக்கலாம். நியூஸ் பேப்பர் மோஸ்ட்லி போட மாட்டேன். அந்த இங்க் வந்து சாப்பாட்டு பொருளோடு சேர்றது நல்லதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் மோஸ்ட்லி நியூஸ் பேப்பர் அவாய்ட் பண்ணிடுவேன். இந்த மாதிரி ப்ரௌன் கலர் பேப்பர் இதிலெல்லாம் கொடுப்பாங்க இல்லையா, ட்ரெஸ் கடையிலலாம் ட்ரெஸ் போட்டு, இந்த மாதிரி பேப்பர் கொஞ்சம் எடுத்துக்குவேன். இது இல்லாத பட்சத்தில் நார்மல் A4 ஷீட் இருக்கு இல்லையா, எதுவுமே இல்லாத ப்ளைன் A4 ஷீட்டு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்குவேன். இப்போ இதை வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த பாக்ஸை கவுத்து போட்டுட்டு இதுக்கு அளவாக இப்படி நம்ம வச்சுட்டு பேப்பரை வந்து இப்படி கார்னர் பண்ணிவிட்டு நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கலாம். எக்ஸாக்டாக அந்த சைஸுக்கு இருக்கிற மாதிரி. இந்த சைஸுக்கு பேப்பர் கிடச்சிடும், இந்த பாக்ஸ் சைஸுக்கு. இதில் வந்து நம்ம உள்ளார வச்சுக்கலாம். இது கரெக்டாக ஓரளவுக்கு ஃபிட்டாக இருக்கும், கசகசன்னு இருக்காது. அதனால தான் இந்த மெஷர்மெண்ட் நான் எடுக்கிறேன். அடுத்து நான் ஒரு பாக்ஸில் எப்போதுமே கர்ச்சீஃப்ஸ் வச்சுருப்பேன். ஸ்ப்ரவுட்ஸுக்கு, இந்த மாதிரி கொத்தமல்லி இலை இந்த மாதிரிலாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு. மோஸ்ட்லி இலை வகைகள் ஸ்டோர் பண்ணுறதுக்கு லைட் கலர்ஸ் தான் எடுப்பேன். இது எல்லாமே கொஞ்சம் பழைய கர்ச்சீஃப், கொஞ்சம் இதாகிடுச்சு, யூஸ் பண்ண மாட்டோன்றது துணி தான். துணியாக எடுக்கிறதுக்கு வேலை இந்த மாதிரி கர்ச்சீஃபாக எடுத்திருக்கேன். இந்த மாதிரி அதில் விரித்து வச்சுக்கலாம். சென்டரில் வர மாதிரி இந்த மாதிரி விரித்து வச்சுருக்கேன். இதில் நமக்கு டெய்லி யூசேஜுக்கு தகுந்த மாதிரியான கொத்தமல்லி எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது வந்து டெய்லியும் சமைக்கையில் எடுத்து யூஸ் பண்ணுறது. ரொம்பவும் ஃபீல் பண்ண வேண்டாம். ஓரளவுக்கு பரவலாக, ரொம்ப போட்டு நசுக்காத அளவுக்கு நம்ம வச்சுக்கலாம். இது வந்து டெய்லி யூசேஜுக்கு வைக்கிறது. தேவையில்லாத இலைகள்லாம் என்ன ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம நார்மலி இதை ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இந்த சைடு இந்த டப்பாக்கு அளவா இவ்வளோ தான். இது 1 மாதம் வரையும் ஆனாலும் அப்படியே இருக்கும், கசகசன்னு ஆகாத, அழுகி போகாத இருக்கும். பட் இலை பழுக்க செய்யும். நம்ம எடுக்கும் போதெல்லாம் பழுத்த இலைகள் இருந்தாக்க நம்ம அதை க்ளீன் பண்ணி எடுத்து ரிமூவ் பண்ணிட்டோம்னா அப்படியே இருக்கும், ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இதே மாதிரி கலர் மாறாத. அவ்வளோதான். இது வந்து கொத்தமல்லி இலை. இதே போல் தான் மற்றதும் நான் ஸ்டோர் பண்ணுவேன். புதினாவும் இதே மாதிரி தான் வைப்பேன். இதுலேயும் தேவையில்லை, ஆஞ்சிட்டு வெறும் குச்சியெல்லாம் எடுத்துகிட்டு வெறும் இலைகளை மட்டும் போட்டு இதே போல் மூடி வச்சுருவேன். கருவேப்பிலையும் இதே மாதிரி தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். காஞ்சி போகிறது கிடையாது. இது ஆல்மோஸ்ட் 1 மந்த்தாக ஸ்டோரில் தான் இருக்குது. இந்த பாக்ஸில் தான். கருவேப்பிலையை மட்டும் கழுவி அலசி தண்ணி வடிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு வச்சுருவேன். ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும், இல்லைங்க, வாடி போகிறது கிடையாது. கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி 3 விதமாக பாக்ஸ் போட்டு வச்சுருவேன் ஃப்ரிட்ஜில் இப்படியே. இப்போ நான் ஒரு நார்மல் பனியன் கிளாத் எடுத்திருக்கேன். இது நார்மலி நான் டெய்லியும் ரோல் பண்ணி வைக்கிற துணி தான். நல்லா அலசிட்டு
ஈரம் ஃபுல்லாக நல்லா பிழிஞ்சு எடுத்துடணும், தண்ணியே இல்லாத அளவுக்கு. லைட்டாக காய வச்சுட்டோம்னா காஞ்ச மாதிரியும் இருக்கக்கூடாது, ஈரமாகவும் இருக்கக்கூடாது, அந்த மாதிரி இதில் எடுத்துக்கணும். ரொம்ப தண்ணியாக இருந்தால் இலை அழுகி போயிடும். ஸோ நல்லா தண்ணி இல்லாத பிழிஞ்சிட்டு ஒரு 1/4 மணி நேரம் ஃபேன் காற்றுல ஆற போட்டிங்கன்னா ஓரளவுக்கு காஞ்சிருக்கும் துணி. ஈரம் தான் இல்லாமல் இருக்கும், மைல்டான ஈரம் இருக்கணும். அப்போ தான் வந்து இலை அழுகி போகாது. மீதி இருக்கிற மொத்த கொத்தமல்லி கட்டையும் எடுத்து இந்த துணியில், ஈர துணியில் நம்ம ரோல் பண்ணிக்கலாம். ரோல் பண்ணிவிட்டு கீழேயும் மேலேயும் ஜஸ்ட்டு சும்மா தான் ஃபோல்ட் பண்ணியிருக்கேன், எதுவும் கட்டலை ஒன்றும் பண்ணலை. அதுக்கப்புறம் ஒரு நார்மல் பிளாஸ்டிக் கவர் எடுத்து உள்ளே போட்டு கவரை கட்டி வச்சிடலாம். மொத்தமாக அரை கட்டு ஒரு கட்டு மல்லிக்கீரை வாங்கிட்டு வந்தால் நான் இந்த மாதிரி தான் ஸ்டோர் பண்ணி வைப்பேன். இதுவும் 1 மாதம் வரைக்கும் அப்படியே நல்லாயிருக்கும். இதை பிரித்து எடுக்கும் போதெல்லாம் அந்த பழுத்த இலைகள் இருக்கும், அதை மட்டும் ரிமூவ் பண்ணிடலாம். துணி வந்து லைட்டான ஈரப்பதத்தில் இருந்துச்சு அப்படின்னாக்கா இலை வந்து அழுகி போகாது, அப்படியே இருக்கும் 1 மாதம் வரைக்கும். நீங்கள் செய்யும் போதுட்டு ட்ரையல் அண்ட் எரரில் உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சிடும். பட் இந்த மெத்தடு ரொம்ப நல்லா இருக்குது, யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது, அதனால தான் நான் இங்கே ஷேர் பண்ணுறேன். அடுத்து பச்சை மிளகாய்க்கு நான் நார்மல் சின்ன பாக்ஸ் தான் எடுத்திருக்கேன், என்கிட்ட எனக்கு பெருசு தேவைப்படாது. இதில் வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் தான் போட்டிருக்கேன். இதையும் நல்லா கழுவிட்டு ஈரம் இல்லாத உலர்த்திட்டு காம்புகளை எல்லாம் பிச்சுட்டு இந்த மாதிரி போட்டு ஸ்டோர் பண்ணோன்னா இதுவும் ரொம்ப நாளைக்கு வீணாக போகாத, அழுகி போகாத இருக்குது. இதுவும் நார்மல் ஹல்திராம்ஸ் டப்பா தான், ஸ்வீட் பாக்ஸ் தான். நான் இந்த மெத்தடில் தான் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.